ஸோ நெக்ஸ்ட் விட்ஜெட் நம்ம பார்க்க போறது ப்ரிஃபர்டு சைஸ். ஸோ இந்த ப்ரிஃபர்ட் சைஸ்ல என்ன பண்றோம்னா, மெயினா வந்து ஒரு ஆப் பார்ல நம்ம பண்ற டெக்கரேஷன வந்து ப்ரிஃபர் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமமா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்பெசிஃபிக் ஹைட்ட வந்து நம்ம டிட்டர்மைன் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது என்ன பண்றோம்னா, இன்னொன்னு என்ன பண்ணோம்னா, நம்மளோட லேஅவுட்ட வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக யூஸ் ஆகும். மெயின்லி இது வந்து ஆப் பார்ல வந்து பண்ணுவோம். ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ப இதுல என்ன டிக்ளேர் பண்ண போறோம்னா, என்னோட மேஜரான கிளாஸஸ் வந்து வேரியபிள டிக்ளேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் ஃபாலோயிங் தட் ரிட்டர்ன் வந்து சாக்ஃபோல்ட்ல நான் யூஸ் பண்றேன். ஸோ நம்மளுக்கு தெரியும் இது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர வந்து இன்டர்ஃபேஸ் மெட்டீரியல் டிசைன் பண்றதுக்காக யூஸ் பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு பேசிக் லேஅவுட் ஸ்ட்ரக்சர நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணும். நெக்ஸ்ட் ஃபாலோயிங் தட் ஆப் பார் நம்ம வந்து குடுக்க போறோம். ஸோ இந்த ஆப் பார்ல நான் என்ன குடுக்கணும்னா, ப்ரிஃபர்டு சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஒரு ஹைட்டா வந்து நம்ம ப்ரிஃபர் பண்றதுக்காக யூஸ் ஆகும். இது எதுல மெயினா ஃபோக்கஸ் பண்றோம்னா, ஆப் பார்ல ஃபோக்கஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஃபாலோயிங் தட் என்னோட ப்ரிஃபர்டு சைஸ் வந்து என்ன ஹைட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க வந்து டிட்டர்மைன் பண்றேன். ஸோ இதோட ஹைட் வந்து 80 அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். நெக்ஸ்ட்ல சைல்ட்ல ஒரு கண்டெய்னர் வந்து ரெடி பண்றேன். ஸோ இந்த கண்டெய்னர் பேசிக்கா வந்து ஹைட் 70ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிட்டர்மைன் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து டெக்கரேஷன் பாக்ஸ நான் டெக்கரேட் பண்றேன். ஸோ இந்த டெக்கரேஷன் பாக்ஸ் என்ன பண்ணேன்னா, உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஹைட்ல இருக்கிற ஒரு வித்த வந்து டிஸ்ப்ளே பண்ணி, அதோட கண்டெய்னர பிளேஸ் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ உங்க ப்ரோகிராம ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, யூ வில் ஜஸ்ட் கெட் லைக் திஸ் ஏதோ ஒரு டீபக் மோட்ல உங்களுக்கு வந்து கண்டெய்னர் கிரியேட் ஆயிருக்கும். பட் நம்ம கலர் எதுவுமே டிஃபைன் பண்ணாதால நம்மளுக்கு தெரியாது. நெக்ஸ்ட் ஃபாலோயிங் தட் நம்மளுக்கு என்ன பண்ணா, அந்த டெக்கரேஷன் பாக்ஸ்க்குள்ள நான் சாரி கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இந்த கிரேடியன்ட் என்னவா இருக்குன்னா, லீனியர் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். ஸோ இந்த ப்ராசஸ் நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகுன்னா, நம்மளோட பேக்கிரவுண்ட் இமேஜ வந்து ஸ்பெசிஃபிக்கா இந்த மாதிரி கலர்ஸ்ல பேக்கிரவுண்ட் இமேஜ் கொண்டு வரணும். இந்த பிக்சல்ல ஐ மீன் நம்ம குடுத்த பிக்சல் 70 அதுக்கேத்த மாரி நான் குடுக்குற கலர்ஸ்ல அது வந்து டிட்டர்மைன் ஆகணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கிரேடியன்ட் யூஸ் பண்ணலாம். நாட் ஒன்லி சிங்கிள் கலர் நம்ம மல்டிபிள் கலர்ஸ்ல வந்து வித்தின் எ டைம்ல யூஸ் பண்றதுக்காக யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன வந்து குடுக்கணும், கலர் ப்ராப்பர்ட்டி குடுக்குறோம் ஃபார் டிட்டர்மைனிங் த கலர். ஸோ நான் பேசிக்கா என்ன கலர் குடுக்கணும்னா, கலர் ப்ளூ அண்ட் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இது 2 கலர்ல உங்களுக்கு ஷேடிங்கா வரும். ஸோ லீனியர் கிரேடியன்ட்டா உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் ஃபாலோயிங் தட் நான் என்ன குடுக்குறேன்னா, என்னோட சைல்டு குடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ப்ரோகிராம ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளியரா ஒரு கண்டெய்னர் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த கண்டெய்னர் டபுள் கலர் நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். முன்னாடி வந்து கலர் ப்ளூ அண்ட் ஃபைன் ஆஃப் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆயிருக்கும். ஸோ இன்சைட் த சைல்ட் நான் என்ன குடுக்குறேன், டெக்ஸ்ட் குடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா குடுக்கலாம். ஸோ நான் வந்து லிஸ்ட் டைட்டில்ல வந்து எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ப்ளே பண்றேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் ஃபாலோயிங் தட் உங்களுக்கு ஐகான் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ட்ரைலிங்ல நான் வந்து ஐகான் வந்து பிளேஸ் பண்றேன். ஸோ இந்த ஐகான் வந்து எனக்கு ஐகான் பட்டன்ல இருக்கணும். ஸோ இந்த ஐகான் வந்து எனக்கு சர்ச் பட்டனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ளோ பண்றேன். அதோட சைஸ் வந்து 20 இருக்கணும். அண்ட் ஃபாலோட் பை கலர் வந்து ஒயிட்டா இருக்கணும். தென் ஆன் பிரஸிங் ஒர்க்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இப்போ உங்க ப்ரோகிராம டோட்டலா ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, யூ கேன் கெட் அன் ஐகான் இமேஜ் அட் எ ட்ரைனிங் பொசிஷன். ஸோ இந்த வே வந்து நீங்க மல்டிபிளா ஷேட்ஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு இன்னமும் வந்து கலர் வந்து டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, கோ ஹெட் வித் நான் வந்து கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். கலர்ஸ் டாட் ஸோ ஆரஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். கமா. ஸோ இப்போ வந்து உங்க ப்ரோகிராம ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களோட ஷேட்ல இந்த மாதிரி ஆரஞ்ச் கலர் வந்து மல்டிபிளா ஆட் ஆன மாரி இருக்கும். ஸோ இந்த வே வந்து உங்களோட ஆப் பார வந்து ஸ்பெசிஃபிக்கா கிரேடியன்ட் மூலியமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.